மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு கோண்டாவில் சந்தையில கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு 33 பரப்பு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அதை பார்க்க தான் வந்திருக்கோம். எப்படி இருக்கு, என்னென்ன வசதிகள் இருக்கு என்று எல்லாத்தையும் தான் இந்த வீடியோட பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இதை மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்ப எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். கோண்டாவில் சந்தியிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. மற்ற ராசபாத ரோட்ல இருந்து 500 மீட்டர் தொலைவிலையும் நீங்க ஸ்பொட் பண்ணி இங்க வரணும்னா நீங்க பலாலி ரோட்ல கோண்டாவில் சந்தியில இருந்து வரும்போது ராசமணி கல்யாண மண்டபம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற அந்த ரோட்டால நேரம் வந்தீங்கன்னா சரி இந்த காணிக்குள்ள வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 23 பரப்பு காணி இங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இது வந்து யாழ் நிலத்தோட காணி தான். நாங்கள் கணக்காக வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அவங்களோட இன்னும் ஒரு காணி தான் கோண்டாவில் சந்தியிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த காணி. இது சரியா எவ்வளவு தூரத்தில் இருக்கு? இது இங்கே வரணும்னா எப்படி வரக்கூடிய மாதிரி இந்த இடத்த ஸ்போர்ட் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி? வணக்கம். நீங்கள் நிற்கிற இடம் வந்து சரியா எந்த இடம்னா கோண்டாவில் வடகிழக்கு பிரதேசம். அதாவது நீங்கள் கோண்டாவில் பலாலி ரோட் சந்தியிலிருந்து ஒரு 100 மீட்டர் நீங்கள் பலாலி பக்கமாக வந்தீங்கன்னா ஒரு ராசமணி மண்டபம் கல்யாண மண்டபம் இருக்குது. அது பக்கத்தால் ரோட்டு போய் அப்படியே ராசபாதைக்கு வருது. அந்த ரோட்டால் இறங்கி நீங்கள் சரியாக ஒரு 700 மீட்டர் வந்தீங்கன்னா இந்த காணிக்கு வரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் இந்த ராச வீதி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்துலான் இருக்குது. அதே நேரம் நீங்கள் அப்படியே நேராக திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா நல்லூர் வருது உங்களுக்கு. மற்ற கோண்டால் சந்தி வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மற்ற யாழ்ப்பாண டவுன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்படி எல்லா இடத்துக்கும் சென்றாண்ட பாதையில இந்த காணி இருக்குது. இந்த காணி எல்லா இடத்துக்கும் பக்கத்திலேயே இந்த காணி இருக்கு. கிட்டத்தட்ட 23 பரப்பு காணி இருக்குன்னு. 23 பரப்பு. ஓகே, இதை ஒன்று அப்பா எல்லாத்துக்கும் பாதைகள் கொடுத்துருக்கீங்க. ஒரு பெரிய வாகனம் லொரி போற அளவுக்கு பாதை இருக்குன்றீங்க. பெரிய பாதை இருக்கு. ஓகே, எல்லா காணிகளுக்கும் போகக்கூடிய மாதிரி. இதெல்லாம் எத்தனை பரப்பு துண்டுகள் நீங்க பிரிச்சிருக்கீங்க? எல்லாமே கூடுதலா 1.5 பரப்பு துண்டு தான் இருக்குது. ஓகே, எல்லாம் 1.5 பரப்பு துண்டு. இது எல்லாமே 1.5 பரப்பா பிரிச்சிருக்கேன். அதுதான் இங்க இருந்து அப்படியே ரவுண்டா போகக்கூடிய மாதிரி. பெரிய காணி ஒன்று எடுத்து நீங்க பிரிச்சு நீங்க பாக்குறேன்னா டைம் வந்து நீங்க பார்த்து முதல்ல என்ன செய்யுங்கன்னா உறுதி எழுதி போட்டு சோளவரியை மாத்தி போட்டு உங்களுக்கு அது பிறகு உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. கட்டுறதுக்கு என்ன செய்யறதுக்கு நம்ம அப்ரூவல் தருகிறோம். ஆனா இந்த காணி வந்து நாங்கள் முதலே எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இப்போ வெளிநாட்டிலேருந்து வராக்கள் நம்மளா நீங்கள் காணியை வேண்டி போட்டு உறுதி எழுதி போட்டு டக்குனு சோளவரி பெருமட்டம் கொடுத்தா உடனே மாற்றிடுவாங்க. ஏன்னா எல்லா துண்டுக்குமே நாங்கள் தனித்தனியாக சோளவரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு காணி துண்டுக்கும் தனித்தனி நம்பர் இருக்கு. நீங்க பிரிச்சு நீங்களே எழுதிட்டீங்க. அந்த துண்டல் நம்பர் எல்லாம் போட்டு எழுதியாச்சு. அவை வந்து தங்கடைன்றதை எழுதி கொண்டாங்க. ஏன்னா கூடுதலாக அதில் சில பேர் அனுபவப்பட்டிருப்போம். என்னென்னா காணியெல்லாம் பிரிச்சிருக்கிறேன் டக்குன்னு வந்து வேண்டிங்கன்னா நான் வேண்டி போட்டு பிறகு போய் கொடுக்கத்தான் பிரேச சொல்லுவாங்க. அப்ரூவல் கொண்டு வாங்க. அப்போ அப்ரூவல் எடுத்தீங்கன்னா சில வேலை அப்ரூவல் கிடைக்காம போட்டு அப்போ காணியை வச்சு கொண்டு பிரச்சனை நடக்கிறது. அப்போ நீங்கள் காணியை வண்டிக்கலாம் அதெல்லாம் பார்த்து பண்ணீங்கன்னா சரி. எங்களை காணிகளுக்கு வந்து நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இதுதான் தனித்தனி சோளவரி நம்பர் இருக்கு. அந்த தடவை நீங்க பார்த்து செக் பண்ணி கொள்ளலாம். நீங்க பார்த்து வாங்க போறீங்க, பிடிச்சிருக்கா நீங்க வந்து பார்த்து இந்த நம்பர் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உறுதியில இருந்து எல்லாமே பார்த்து செக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட 1.5 பரப்பா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 1.5 பரப்பானே. ஓகே, ஒரு பெரிய ஒரு பிரதேசம். வாங்க அப்படி நடந்து போவோம். இது எல்லாமே 1.5 பரப்பானே. எல்லாம் 1.5 பரப்பு. எல்லாம் 1.5 பரப்பா பிரிச்சிருக்காங்க. இதுக்கு கிணறு வசதிகளும் இருக்கா? தண்ணி ஒரு துண்டுக்கு மட்டும் இந்த கிணறு இருக்கு. ஒரு துண்டுக்கு மட்டும். தண்ணி வசதிகள் என்ன மாதிரிங்கால? எல்லாம் நல்ல நன்னீர் பிரதேசம். சம்பாட்டு நல்ல பிரதேசம். தண்ணியில நல்ல தண்ணி. இந்த இது எத்தனை பரப்பு காணி? இது 1.5 பரப்பா? இது 1.5 பரப்பு. 1.5 பரப்பு. இதுக்கு மட்டும் இது இருக்கு கிணறு. ஓகே, நல்ல ஒரு பெரிய கிணறு தான் கண்டி இருக்காங்க. இந்த பெரிய கட்டவுலே பார்த்து நைஸ். ஓகே, இது குடி தண்ணி நல்ல நீர் தொகுதி தான். வாங்க அள்ளி பாவம் எப்படி இருக்கு, தண்ணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதெல்லாம் பெரிய கிணறாக போக காணும். அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி எல்லாம் ஆள்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான் எனக்கு.
நல்ல தண்ணி செம்மையா குடியிருதுப்பா. அப்பா செம்மையா தான் இருக்கு. நல்ல தண்ணி, நல்ல தண்ணி கிணறு. நீங்க இது ஒரு காணி துண்டு கிணறு தேவைப்படும் பட்சத்துல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். செம்மையா குளிருது, அப்படியே குளிக்கலாம் போல இருக்கு. முடிச்சிட்டு குளிப்போம். செம்மையா இருக்கு. கழுவியாச்சு. இது ஒன்றரை பரப்பு காணி தானே? ஓகே. இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே எல்லா காணி துண்டுக்குமே சரியா பிரிச்சிருக்காங்க. நீங்க போய் கொள்ளலாம். பக்கத்துல கோயில் திருவிழா வேற இருக்கு போல இருக்கு, நடக்குது. இது 2 பரப்பு. ஓகே, இதுதான் 2. இது 2 பேர் சேர்ந்த வண்டியோ 2 பிரிச்சு கொள்ளலாம். பெரிய 80 அடிக்கு மேலே இருக்கு. ஓகே. இது 2 பரப்பு. 2 பரப்பு காணி. நீங்க ஒருவேளை பெருசா 2 பேர் வாங்க போறீங்கன்னாலும் வாங்கிக்கொள்ளலாம். அது உங்களோட விருப்பப்படி வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 2 பரப்புல 3 துண்டு இருக்கு. இது ஒன்று, அந்த துண்டு, அந்த மூல துண்டு, அந்த மூல துண்டு. ஓகே. இந்த 3 தான் 2 பரப்பு காணியெல்லாம் இருக்கு. அது எல்லாமே 1.5 பரப்பு காணியெல்லாம் இருக்கு. நல்ல செம்மண் தர, நல்ல காத்து வருது. கூடுதலா வெளிநாட்டுல இருந்து பாக்குறார்கள் காணிகள் வாங்க போறோம் விருப்பப்படுவீங்க. காணிகள் வாங்கி விடணும், உங்களோட சொந்த ஊர்ல சொந்த இடத்துல காணிகள் தேவைப்படுது, வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அவைக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தோம்பு அதெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. தோம்பு இருக்கு, உறுதி இருக்கு, ஃபுல் டாக்குமெண்ட்ஸும் கிளியரா இருக்கு. நீங்க வந்து பார்த்து பிடிச்சிருந்தா செக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து கோண்டாவில் சந்தையில இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. ரொம்ப பக்கத்துல இருக்கு. ராசமணி மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கு. கோண்டாவில் இருக்கிறார்கள் யார் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா அவைக்கு தெரியும். ஸோ நீங்க வாங்க போறீங்க, பார்க்க போறீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படும் பட்சத்தில் அவங்களோட கான்டாக்ட் பண்ணி இந்த காணிகளை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பக்கத்துல இந்த காணியல் வீடுகள்லானா இல்ல என்ன மாதிரி இது? இதுல சுத்தி வர எல்லாம் வீடுகள்லாம் இருக்கு. அதான் பக்கத்துல கோயில் சத்தம் எல்லாம் கேக்குது, திருவிழாக்கள் நடக்கும், அதுல எல்லாம் வீடு இருக்கு. நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல்ல நல்ல அமைதியான ஒரு சூழல்ல அருமையான ஒரு இடம். கொஞ்சம் வயதானகள் தனக்கென்ற ஒரு இடம் வாங்கி விடணும், கடைசி டைம்ல வந்து இருக்கணும் நல்ல ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வாங்க போறீங்கன்னா வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அவங்களோட யாழ் நிலத்தோட நம்பர். கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே 1.5 பரப்பு காணிகள் தானே? இது 1, இது மட்டும் தான் 2. ரோடு போட்டிருக்காங்க. அப்படியே சுத்தி வரலாம். அதான் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். இப்ப நீங்க வாக்கிங் எதுவும் போகணும்னா அப்படியே போய் அப்படியே இருக்கு. கன பேர் வாங்கி ஒரு வீடு குடும்பம் கன பேர் இருக்கிறாங்கன்னா ஒன்றா வாங்கி குடும்பமா இருக்கு. இந்த பனைமரம் அந்த காணி வாங்குறாங்க தானே, நுங்கு குடிக்கலாம். சீசன் இதையா வாங்கினீங்கன்னா அந்த நுங்கு உங்களுக்கு அதுதான் கணக்கு அனுப்பிடாங்க. ஓகே மக்களே, இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 23 பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்கு. கோண்டாவில் சந்தையில இருந்து ராசமணி மண்டபத்துக்கு பக்கத்து ரோட்ல தான் இந்த 700 மீட்டர்ல இந்த காணி துண்டுகள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு. கூடுதலா எல்லாத்தையும் சுத்தி காட்டியிருந்தாங்க. நல்ல ஒரு நீட்டான ஒரு காணி. 23 பரப்பு காணி இருக்கு. அதுல 2 பரப்பா இருக்கு, 1.5 பரப்பா இருக்கு. அப்படி கணக்கா பிரிச்சிருக்காங்க. அந்த தோம்பு வசதிகள் எல்லாமே, தோம்பு உறுதி எல்லாமே, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீட்டா இருக்கு. எல்லாமே தனித்தனியா பிரிச்சு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த நீங்க நம்பர் எடுக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்காது. நீங்க வந்து வாங்கி உறுதி எழுதிட்டீங்கன்னா நீங்க கட்டிடங்களை கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே இல்லை. நீங்க வாங்க போறீங்க, விருப்பமா இருக்கு, பார்க்க போறீங்கன்னா இவங்களோட நேரடியாக கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். யாழ் நிலத்தோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வரேன். தேவைப்படும் பட்சத்துல நீங்க காணிகளை தேடுறீங்க, பார்க்க போறீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காணிகளோட விலைகள் கதைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு. நீங்க வாங்க போறீங்கன்னா நேரடியாக அவங்களோட கதைச்சு விலைகளை கதைச்சு நீங்க வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணிகள் தேவைப்படுது, வாங்க போறீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல வசதியோட கூடிய, நல்ல சுற்றுப்புற சூழலோட கூடிய இந்த காணி 23 பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்கு. தேவைப்படுற ஆக்கள் கோண்டாவில் ஒரு காணி ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுற ஆக்கள் இவங்களோட கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த காணி வந்து கோண்டாவில் சந்திலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலையும் ராசவீதியிலேருந்து 500 மீட்டர் தூரத்துலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நல்லூர் கோவில் கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் மட்டும்தான். அதோட நீங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்கு போகிறீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த காணியிலேருந்து நீங்கள் போகிறதுக்கான தூரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காணி முழுக்க நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட காணி தான். நீங்கள் வாங்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, இதை பற்றின தகவல் வேண்டாம், நீங்கள் நேரடியாக யாழ் நிலத்தோட காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, எதுவும் தகவல் தேவைன்னா அவங்களோட காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க.